உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மேட்டூர் காவிரி ஆற்றில் இருந்து உபரி நீரேற்ற திட்டம் மூலம் திறக்கப்படும் தண்ணீர் கால்வாய் அருகே உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்துள்ளதால் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நீர்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மேட்டூர் காவிரி ஆற்றில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் கால்வாய் அருகே உள்ள விவசாய நிலத்தில் புகுந்து தண்ணீர் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேட்டூர் அணை கடந்த மாதம் 29ஆம் தேதி முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இந்த நிலையில் மேட்டூர் காவிரி ஆற்றிலிருந்து உபரிநீர் நீரேற்று திட்டம் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள வறண்ட 100 ஏரிகளுக்கு உபரிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் நங்கவள்ளி ஏரி நிரம்பி பாத்திக்குட்டி ஏரிக்கு பாப்பாத்திக்காடு கால்வாய் வழியாக தண்ணீர் செல்கிறது. இதனால் அருகே உள்ள விவசாய நிலத்தில் தண்ணீர் புகுந்து தென்னை, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை தெரிவித்தனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் கால்வாய் வழியாக ஓடும் தண்ணீரை இருபுறம் சுவர் எழுப்பி அமைத்து விவசாய நிலங்களை தண்ணீர் வராமல் தடுக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.